கன்னியாகுமரியில் நெகிழிக்கு மாற்றாக காகிதத்தில் தயாரிக்கப்படும் பைகளுக்கு இறைச்சி கடைகளில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் நெகிழியை பயன்படுத்த தமிழக அரசு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தடை விதித்துள்ளது. இதனால் இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் இருந்து ஈரத்தன்மை கொண்ட பொருட்களை வாங்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதற்கு மாற்றாக இயற்கை கலவைகளான மரவள்ளிக்கிழங்கு மாவு, மஞ்சள் பொடியை பயன்படுத்தி ₹1 குறைந்த விலையில் கிடைக்கும் பேப்பர் பைகளை தயாரித்துள்ளார் ரப்பர் விவசாயியான பாபு. இவர் கண்டுபிடித்துள்ள இந்த காகிதப்பை 10 மணி நேரத்திற்கும் மேலாக ஈரத்தன்மையை தாங்கும் விதமாக இருப்பதால் இறைச்சி மற்றும் மீன் கடைகளுக்கு பயன்படும் வகையில் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாமல் மண்ணோடு மட்கும் தன்மை கொண்ட காகிதப்பைக்கு காப்புரிமை கேட்டு பாபு விண்ணப்பித்துள்ளார். குலசேகரம், ஆற்றூர், மார்த்தாண்டம், களியக்காவிலை போன்ற பகுதிகளில் உள்ள சந்தைகளுக்குச் சென்று இந்த ஈரத்தன்மையை தாங்கும் காகித பைகளை பாபு வழங்கி வருவதுடன் நெகிழி பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இதனால் வியாபாரிகள் நெகிழி பயன்பாட்டை குறைத்து காகித பைக்கு மாறும் நிலை உருவாகியுள்ளது. நெகிழிக்கு மாற்றாக வந்துள்ள இந்த காகிதப்பை வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பேப்பர்ல கொடுக்கும்போது 3 பேப்பர் 4 பேப்பர்ல கொடுக்க வேண்டிய இருக்கு. இப்போ நீங்க புதுசா உள்ள பேப்பர் பார்க்கும்போது அதுக்கு போட்டு கொடுக்க நல்ல வசதியா இருக்கு. வாங்குறவங்களும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அதில் இந்த மாதிரி புதுசாக அந்த பேப்பர் தான் நல்லா இருக்கும். இது போன்ற பொருட்கள் இந்த நாடு முழுவதும் பரவி இந்த சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத அளவில் உள்ள பொருட்களை பயன்படுத்திக்கிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் தாண்டி அது மண்ணோடு மண்ணாக மட்கி போகக்கூடிய பொருளாக இருக்கிறது. இது மிகவும் வசதியாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு இணையாக பொதுமக்களும் மாற்றுப் பொருட்களை பயன்படுத்தினால் நெகிழியை நிரந்தரமாக நம் வாழ்விலிருந்து துரத்திவிடலாம் என்பதே உண்மை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து சஜய்குமார்.